வணக்கம். 191 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆகி 24,000க்கு பிலோ க்ளோஸ் ஆயிருக்கு. டே சார்ட்டில் பேரிஷ் கேண்டல் 8 ட்ரேடிங் செஷனோட லோவை இன்னைக்கு உடைச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 57,000க்கு அபோவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த 57 ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். கடந்த அமெரிக்கா ஈரானோட போர் நிறுத்த ஒப்பந்தம் வாபஸ் பண்ண அன்னைக்கு நம்ம நிஃப்டி 517 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. அன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 23,800. ஸோ இந்த லோ தான் லாங் பொசிஷன்ஸ்க்கும் சரி போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ். ஷார்ட் டேர்ம் இந்த வித்தின் எ மந்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான லெவல் என்ன அப்படின்னா 23,800. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகிருக்கு. இதை தாண்டி நான் 2 விஷயம் வந்து நான் மார்க்கெட் இன்னைக்கு இறங்கினதுக்கு 2 முக்கியமான காரணம் சொல்லலாம். ஒன்று, ட்ரம்ப் ஃபார்மா செக்டாருக்கான டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. ஃபார்மா செக்டாரில் ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது. ஏன்னா அமெரிக்கா ஃபார்மா துறையோட கன்சூம்ஷனில் இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முக்கியமாக ஜெனரிக் ஃபார்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரச்சனை இல்லை, தொடர்ந்து கடந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா ஐடி அண்ட் ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேங்கிங் அண்டு ஐடி தான் நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜ். ஏற்கனவே ஐடி செக்டார் மோசமான ஸ்டேஜில் இருக்குது. இப்போது பேங்கிங் செக்டரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏமாற்றம். இது 2ம் தான் ஐடியை வந்து நிஃப்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம மார்க்கெட் சரியாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஏன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடந்த 2 நாளாகவே குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஒரு வேறு டைரக்ஷனில் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் தொடர்ந்து வீக்காகவே ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா எய்தர் பேங்கிங் செக்டாரோ இல்லை ஐடி செக்டாரோ கை கொடுத்தா மட்டுமே நிஃப்டியால் சர்வைவ் ஆக முடியும். பட் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த 2 செக்டாருமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தது, எந்தெந்த ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ் மார்க்கெட்லேயும் ஒரு சில ஸ்டாக்ஸ் அப் டு 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாளையோட ட்ரேடிங் செஷனில் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம், 1 by 1 பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதன்கிழமை ஒவ்வொரு வாரமும் வெபினார் ட்ரைனிங் செஷன்ஸ் நடக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் டைரக்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்பில் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் கடந்த 8 ட்ரேடிங் செஷனோட லோவை நிஃப்டி உடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது, ஒரு குரூஷியல் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இந்த 24,000. ஸோ இந்த 8 செஷனில் இந்த 24,000 தான் ரொம்ப குரூஷியலாக வச்சுட்டு இருந்தது. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அமெரிக்கா ஈரானோட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வாபஸ் பண்ண அன்னைக்கு நிஃப்டி 517 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. அன்னையோட லோ 23,800. அந்த லெவல் தான் இப்போ ஷார்ட் டேர்முக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். அந்த லெவலுக்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா வீக்னஸ் இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல் பண்ணிட்டு இருக்காங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில். இப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபார்மா டேரிஃபோட இம்பேக்ட் ருப்பி இன்னும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் இன்ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி 710 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டியும் 191 பாயிண்ட் நிஃப்டியும் ஃபால் ஆகிருக்கு. இப்போ பிராட் மார்க்கெட் அப்படின்னு வரும்பொழுது எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி நெகட்டிவ் தான். இல்லை ரொம்ப ஹைலைட் பண்ணக்கூடிய ஸ்டாக் நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னா இன்றைக்கி பந்தன் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, மோதிலால் ஆஸ்வால் வந்து அவங்களோட நோட்டில் கொடுத்துருக்கிறது 2027 ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க, கைடன்ஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு 17% நியர்லி ஒரே நாளில் ஃபால் ஆகிருக்கு. அதிகமான வால்யூமோட இறங்கியிருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் க்ளோசிங் 173 ரூபாயில் 35 ரூபா ஒரு ஷேருக்கு இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த இடத்துல ஓஎஃப்எஸ்எஸ் கிட்டத்தட்ட 7% இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. ரொம்ப ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வீக்காக இருந்தாலும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி 7% கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஆட்டோ செக்டார். ஏன்னா
நேத்தி பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட் இந்த மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்தது. ரிசல்ட் ரெண்டு கம்பெனிக்குமே நேற்று மார்க்கெட் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் இருந்தது. புரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ நிறைய புரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கொடுத்துருந்தாங்க. டிவிஎஸ் மோட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட்டு. ஏர்னிங்ஸ் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8%, 5%க்கு மேலேயும் 2027-28 ஃபினான்ஷியல் இயரில் அவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸோட சிஏஜிஆர் 24%, 26-28 ஃபினான்ஷியல் இயருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து ஒரு ஸ்ட்ராங் பீட் பஜாஜ் ஆட்டோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்டாக் முக்கியமாக பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு 5%க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இன்னைக்கு. ஒரு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூமோடு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 8% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. 378 ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 28 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதை தாண்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில ஜுவல்லரி கம்பெனி இதில் கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 3%க்கு மேலே, முக்கியமாக 600 ரூபாவும் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் அப்சைட் மொமெண்டம் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுலேருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இமாமி லிமிடெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு முதல் காரணம் இமாமி பேப்பர்ஸ் லிமிடெட் வந்து 20% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் ஒரு இம்பாக்ட். இதனால இமாமி லிமிடெட் எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் இன்னைக்கு 3% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கலாம். பிராட் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் வந்து 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13 கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ 13ன்றது ஒரு நார்மல் ஸ்டேஜ் தான் இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தும் பிலோ 30ன்றது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமுக்கான ஒரு சென்டிமெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பிலோ 13 இப்போ அபவ் 13 வந்து டர்ன் ஆகி இந்தியா விக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு நெகட்டிவ்ல ஒரு வாலட்டைல வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டு இண்டெக்ஸுமே 1%க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் 3 ஸ்டாக் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன். மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ்எஸ் 7% கிட்டையும், எம்ஃபாசிஸ் 5% கிட்டையும் ஃபால் ஆனது. ட்ரம்போட டேரிஃப் இம்பாக்ட் வந்து மிட் கேப்பில் லூபின் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால், நியர்லி 4%. அடுத்து எஸ்ஆர்எஃப் மார்க்கெட் க்ளோசிங்கில் தான் ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு 4% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அதே போல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரியல்டி செக்டார் மோசமான டேமேஜ். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட இந்த ஸ்டாக் மிட் கேப்பில் இருக்கிறது இன்னொரு காரணம். ஸோ மிட் கேப் வந்து 1%க்கு மேலே ஃபால் ஆனதுக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல், அதே போல் கல்யாண் ஜுவல்லர்ஸ், பாலிகேப், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ இதே வந்து ரியல்டி செக்டாரில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லா ஸ்டாக்கும் நெகட்டிவ். ஆனந்த்ராஜ் மட்டும் நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரிகேட், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், லோதா டெவலப்பர்ஸ், டிஎல்எஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இல்லை எஃப்எம்சிஜி செக்டாரை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாருமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸ் இன்னைக்கு அதிகமாக இருந்தது. நிஃப்டி 50ல் 40 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ், 10 ஸ்டாக் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவ். இந்த 10 ஸ்டாக்ல இன்னைக்கு ரிசல்ட் வந்திருந்த நெஸ்லே இந்தியா 3%, பஜாஜ் ஆட்டோ, டாடா கன்சூமர், எட்டர்னல், பவர் கிரிட் இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைட்னா அமெரிக்கா ஈரானோட இந்த ஸ்ட்ரைக் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆகி இந்த போர் நடந்துட்டு இருக்கிறது. இண்டிகோவுக்கு ஒரு நெகட்டிவ் 3% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதே போல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மறுபடியும் எலிவேட் ஆகிருக்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் இருக்கு மேபி நாளைக்குன்னு நினைக்கிறேன். 2% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் நேத்தி கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது, பட் இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. 14 ஸ்டாக் இருக்கிற பேங்க் நிஃப்டியில் 12 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை டாப் லூசர்னா யூனியன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பந்தன் பேங்க் தான் 17% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் 5% கிட்ட இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்லையுமே அதிகமான ஃபால் இருந்தது.
ரியல்டி செக்டார் தான் மோசமான டேமேஜ், 2.6% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரெண்டு செக்டார் நியூட்ரல் டு பாசிட்டிவ், ஒன்று ஆட்டோ, இன்னொன்று எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியில் நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட்டு, இன்னொரு பக்கம் ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா 0.18% தான் ப்ளஸ். பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் இம்பேக்ட் ஒரு காரணமாக பார்க்கலாம். இல்லை எஃப்எம்சிஜி வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆனதுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட், இமாமி லிமிடெட், காட்ரேஜ் கன்சூமர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூஸ் இம்பாக்ட்லாம் என்னென்ன இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படின்றத பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பிரைஸ் மறுபடியும் ரைஸ் ஆகிறது. ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு பாசிட்டிவ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு நெகட்டிவ். கோல்ட் சில்வர் இன்க்ரீஸ் ஆனது, ஜுவல்லரி ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் இருந்தது. அதே போல் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை, இண்டிகோ தொடர்ந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாரத் கோக்கிங் கோலோட ரிசல்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கனரா ரோபிகோவோட ரிசல்ட், ஏஎம்சி கம்பெனி 6% பாசிட்டிவ். இந்தியா மார்ட்டோட ரிசல்ட் 5% இறங்கியிருக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் 30% கிட்ட இறங்கியிருக்கு, 3% இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அதானி குரூப்ல 2 கம்பெனி இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதானி கிரீன் 4% ஃபால் ஆயிருக்கு. அதானி பவர் 1.5% கிட்ட இறங்கியிருக்கு. அதானி பவர்ல வந்து அடிஷனலாக ஒரு நியூஸ் என்னன்னா 15,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங்கான நியூஸ் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா ஹாலிடேஸ் 3% இன்னைக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்னால. NACL கெமிக்கல் கம்பெனி 3% இறங்கியிருக்கு. ஜூபிலண்ட் இன்கிரீவியா 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. HFCLோட ரிசல்ட் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. CSB பேங்க் இன்னைக்கு 7% கிட்ட இறங்கியிருக்கு ரிசல்ட்னால. இமாமி பேப்பர் 20% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரேலி. மெட்பிளஸ் ரிசல்ட் ஒரு மோசமான ரிசல்ட், 11% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் சைன் DLM ரிசல்ட் ப்ரீ மார்க்கெட் முன்னாடியே வந்த அனௌன்ஸ்மெண்ட் 12% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங்ல வந்த நியூஸ்னா SRFோட ரிசல்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு 4% டவுன்ல முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு எக்ஸ் டிவைடன் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்னென்னா ஓப்ராய் ரிலேட்டிவ் ₹2, பிடிலைட் வந்து ₹11.50 டிவைடன் அனௌன்ஸ்மெண்ட், ஆப்கான் இன்ஃப்ரா ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி ஸ்டாக்ல நாளைக்கு இன்ஃபோசிஸ், இண்டிகோ, சிப்லா இந்த 3 ஸ்டாக் வந்து ரிசல்ட் இருக்கு. F&Oவில் MOF மோத்திலால் அஸ்வால், விஷால் மெகாமார்ட், சோனா BLW, எம்ஃபாசிஸ், IEX இந்த கம்பெனிஸ். கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோரமண்டல், மீஷோ, கோ டிஜிட், சென்னை பெட்ரோலியம், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், PVR ஐநாக்ஸ், சைன்ட் லிமிடெட், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ், ரூட் மொபைல், ஸ்பாந்தனா, சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் மேஜர் கம்பெனிஸ் நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிஸ் லைவ் மார்க்கெட்டில் ரிசல்ட் வருது, ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு வீக்னஸ் இருக்குது. 24,000க்கு பிலோவில் மார்க்கெட் ரீட்டைன் ஆச்சுன்னா, அகைன் 24க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நியூட்ரல் பேட்டர்னில் டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த Q1 ரிசல்ட் ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு தான் ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அல்கோ ட்ரேடிங்கான ஒரு ஆன்லைன் வெபினார் ட்ரைனிங் செஷன் அடுத்த 5 மணிக்கு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. செஷனில் நேராக நீங்கள் கலந்துக்கலாம். ஆன்லைன் மூலயமா இருந்த இடத்துல இருந்தே கூட நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல், என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.